பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தாம்பரம் மாநகராட்சியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் உயிரோடு விளையாடியிருக்கிறது தமிழக அரசு என்ற கடும் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக சீரான சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு வழங்கப்படுவதை அரசு தரப்பில் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குடிநீர் என்பது மிக அடிப்படையான ஒன்று. அதனை மிகுந்த கவனத்துடன் விநியோகிக்க வேண்டியது அரசினது கடமை என்று வலியுறுத்தியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமின்றி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோருக்கு தக்க சிகிச்சையும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.